தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், கேது தரக்கூடிய ஒரே நன்மை. கேது அப்படின்னு சொன்னாலே நாணயக்காரகன்னு சொல்லுவாங்க, ஒரு சிந்தனைவாதி அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த கேதுவை பற்றின சில விஷயங்கள், அது செய்யக்கூடிய ஒரே நன்மை, அது எந்த ஜாதகாரவங்களாக இருக்கட்டும், எந்த லக்ன ராசிக்காரவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கேது செய்யக்கூடிய ஒரே நன்மை என்ன அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போதும் அப்படிங்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் வராது அப்படிங்கிறத விட எப்போதும் இருக்காது. சில நேரம் இது நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் தான் நம்மளை தள்ளும் நேரம். நிறைய பேர் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இப்போது இந்த கேதுனுடைய ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது. அந்த போதும் அப்படிங்கிற மனப்பான்மை அதிகமாகவே கொடுத்துரும். இப்போது ஒரு கேது அப்படிங்கிற ஒரு ஞானகாரகன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போது இது அதிக சிந்தனைகளை கொடுக்கும், அதிக வாய்ப்புகளையும் கொடுக்கும், சாய்ஸ் கொடுக்கும். எதை நீ தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு குழப்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். குழப்பம்னு சொன்னால் அது வார்த்தை, நம்ம தமிழ் வார்த்தையில் அந்த மாதிரி வருது. அதிக வாய்ப்புகளை கொடுக்கும், அதிகபட்ச தேர்வுகளை கொடுக்கும், அப்படி எடுத்துக்கலாம். அதை நம்ம குழப்பம்னு எடுத்துக்கிறோம். எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது கேதுனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க. அப்போது நமக்கு நிறைய சாய்ஸை கொடுக்கும், நிறைய ஆப்ஷனை கொடுக்கும். அதிலிருந்து நம்ம ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்குது. அதை சரியான விஷயத்தில் தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம பெரிய ஆள். அந்த தேர்ந்தெடுக்க விடாத பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்ம ஜாதகத்தில் வேறு சில காரணிகளாக இருக்கும். அதாவது கிரக சேர்க்கை சரியில்லாத அல்லது தசாபுக்தி சம்மந்தமே இல்லாத தசாபுக்தி, இப்படி ஏதாவது போன பட்சத்தில் தான் நம்ம சரியான தேர்வு இல்லாமல் தவறான தேர்வு எடுப்போம். அதாவது அந்த டேர்னிங் பாயிண்ட் சொல்ல முடியாது லைஃப்பில். அது கேது அவர் கொடுக்குறத கொடுத்துருவார், நிறைய சாய்ஸை கொடுப்பார், நிறைய ஆப்ஷனை கொடுப்பார். நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே போல் இந்த போதும் அப்படிங்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லாரும் கொடுத்துருவார். அது எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்றாலும் சரி, சுப கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்றால் நல்லது பெருசாக விரும்ப மாட்டார். நல்லதே நடக்கும், அது இவர் வேணாம் அப்படின்பார். இப்போ எப்படி சொல்கிறது, சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது சுப விஷயங்கள் செல்வம் சேர்றதாக இருக்கட்டும், ஒரு 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 மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அதில் ஈடுபாடு இல்லாத பண்ணிடுவார், அந்த ஈர்ப்பு இல்லாத பண்ணிடுவார். போதும் இது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் தான் தீய கிரகங்களுடைய சேர்க்கை கேதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது சிலர் சொல்லுவாங்க கடுமையாக அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. தீயதும் கொஞ்சம் மட்டுப்படும், தீயதையுமே கொஞ்சம் குறைச்சி தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது தீயதுக்கும் தடை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேணாம் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மது அருந்துறோம் அப்படின்னு சொன்னால் அது கெடுதல். இப்போ கேது அந்த விஷயத்தில் ஆதிக்கம் செலுத்துது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துலையுமே ஈடுபாடு குறைவாக இருக்கும். அப்போ அதுவும் ஒரு மறைமுகமான நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ குடிக்கிறவங்களுக்கெல்லாம் கேது அதை மட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் கேது ஒரு கிரகத்தினுடைய சேர்க்கை, தீய கிரகத்தினுடைய சேர்க்கை பெருது அப்படின்னு சொன்னால் அந்த தீய கிரகத்தினுடைய காரகத்துவம் என்னவோ அதை குறைக்கும் கண்டிப்பாக. இப்போது அதே தான் இந்த ஜாதகத்தில் பொது விளக்கமாக நான் தரேன். ஜோதிடத்தில் கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அதுவும் தீய கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்று எந்த ஒரு கெடுதல் பலன்களையும் பெருசாக செய்ய விடாது, அதையும் தடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இப்போ அடுத்தது கேது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா டிட்டாச்னு சொல்லுவோம். தமிழில் விலக்கு அல்லது விலகு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு பற்று இல்லாமல் விலகி செல்லக்கூடிய ஒரு தன்மை, அது ஒன்று தான் கேது தரக்கூடிய நன்மை என்று சொல்லலாம். ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போது அதே தான், அந்த ஆசையே இது வெறுக்க வைக்கும். இது மாயை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை உணர வைக்கும். அதனால தான் ஞானகாரகன் கேது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிபதி அல்லது தெய்வம் அப்படிங்கிறது விநாயகராக வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த விளக்கங்கள் ஒரு புரிதல்களை ஜோதிடத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.